ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அந்த டாபிக் என்னன்னா, இப்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒரு 20,000 சேலரியில தான் அவங்களோட லைஃப் வந்து போகுது. இந்த 20,000 சேலரிய வச்சுட்டு நம்ம எப்படி வீட்டு செலவுகள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த 20,000லயே நம்ம எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 20,000 சேலரியில நம்ம எப்படி சேவிங் பண்ணலாம்? இதனால சிம்பிள் பட்ஜெட் பிளான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்னோட ரியல் லைஃப் யோசனை. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதல்ல நாம மந்த்லி சேலரி வந்து 20,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா நாம வந்து மாசம் மாசம் வந்து கம்பல்சரி இது இதுக்கு அப்படின்னு சொல்லி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற கணக்கு வந்து வீட்ல எது எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவதா நாம பார்க்க போறது என்னன்னா வீட்டு வாடகை. இப்ப வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியா வாடகை வந்து பே பண்ணி தான் ஆகணும். சொந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து வீட்டு வாடகை முதல் டாபிக். இப்ப வீட்டு வாடகை வந்து 5,000 வச்சுக்கலாம். ஏன்னா 5,000க்குள்ள நீங்க வீடு வாடகை போனா ஓகே. 5,000 மேல வந்து 20,000 சேலரி வாங்குறவங்க போனோம்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்மளால எதுவுமே சேமிப்பு பண்ண முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 5,000க்கு கம்மியான வீடு வந்து இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதனால வீட்டு வாடகை வந்து 5,000. நான் வந்து கரெக்டா 5,000 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஎம்ஐ இல்லைன்னா லோனு இல்லைன்னா கடன் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து 2,000 வந்து நான் வந்து எழுதுறேன். இப்போ எல்லாருக்குமே இது லோன் இல்லைன்னா இஎம்ஐ கடனுன்றது மாசம் மாசம் கட்டுற மாதிரி எல்லாருக்குமே வரும். இதுக்கான பணம் வந்து நான் வந்து 2,000 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தலைக்கு மேலே வர கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஸோ அதால் 2,000 இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 2,000 அப்படின்னு சொல்லி எழுதுறேன் இதுக்கான கணக்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்ட் பில். இதுக்கு வந்து நாம எப்படி செலவு பண்ணோம்னா, இப்ப வந்து வெயில் காலம் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து கரண்ட் பில் நமக்கு அதிகமா வரும். இதுவே நமக்கு குளிர் காலத்துல வந்து கரண்ட் பில் கம்மியா வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபேன்ல யூஸ் பண்றது கம்மியா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப வெயில் காலம்ன்றதால நம்ம கொஞ்சம் பார்த்து கரண்ட் வந்து சேவ் பண்ணலாம். அதனால நமக்கு ஒரு ரூ. 500 மாசத்துக்கு பில் வர மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராசரி ஐட்டம்ஸ் மற்றும் சாப்பாடு செலவுகள். மளிகை சாமானு, அதுக்கப்புறமா சாப்பாடு செலவுகள். இத வந்து பார்த்தோம்னா, கிச்சன் செலவுக்கு காசு வந்து ரொம்ப முக்கியமானது. லிமிட்டா யூஸ் பண்ணி, நம்ம யூஸ்ஃபுல்லான ஃபுட்ட மட்டும் அதுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம இதில ஸ்பெண்ட் பண்ணணும். அன்னெசசரி ஆனது வந்து யூஸ் பண்ணாம பார்த்துக்கணும். நான் வந்து ரூ. 6,000 இதில எழுதியிருக்கேன். அடுத்து வந்து போக வர செலவு. இது வந்து பெட்ரோலுக்கான காசு, இல்லன்னா பஸ்ஸுக்கான காசு. இப்ப வீட்ல வேலை பண்றவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு பெட்ரோல் வந்து கம்பல்சரி வேணும். இல்லன்னா பஸ்ல போவாங்க. அதுக்கான டிக்கெட் அமௌண்ட் வேணும். இதுக்கு நான் வந்து ரூ. 1,000 வந்து எழுதுறேன். வந்து இப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணா மட்டும் தான் நம்மளால சேவிங் பண்ண முடியும். அதனால நான் ₹1000 எழுதேன். அதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இத வந்து கம்பல்சரியா நாம சேவிங் பண்ணி தான் ஆகணும். இது இம்பார்ட்டன்ட் சேவிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து இருக்கிற முக்கியமான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க பாருங்க. இங்க முதலாவதா பார்க்கறது என்னன்னா எக்ஸ்ட்ரா செலவுகள். எக்ஸ்ட்ரா செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து எப்பயுமே மாசம் மாசம் எடுத்து வைக்கணும். ஸோ அத வந்து நமக்கு எது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா, இப்போ மொபைல் ரீசார்ஜ் இருக்கும். இல்லன்னா சடன்னு எங்கேயாச்சும் போற ஒரு டிராவல் வரும். உடம்புக்கு முடியல, மெடிக்கலுக்கு போகணும். இல்லன்னா திடீரென ஹாஸ்பிட்டலுக்கு போற மாரி இருக்கும். இந்த மாரி அன்எக்ஸ்பெக்டட் டைம் வந்து வரும். அதனால நாம சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட வந்து எப்பயுமே நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் இது நான் வந்து ரூ. 6,000 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு திடீரென வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்.
அப்படின்னும்போது நம்மக்கிட்ட காசு இருக்காது. ஸோ, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. காசுக்கு எங்க போணும்? யார்கிட்ட போணும்? இல்லன்னா நகை வைக்கணுமா? யாரு குடுப்பாங்க? கடன் வாங்கணுமா? அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாரி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கானது போடணும். அதுக்கான நான் ரூ. 1000 வந்து எழுதுறேன். மாசம் மாசம் ரூ. 1000 கட்டுற மாதிரி ஃபேமிலி பேக்கேஜ நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு இந்த காசு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சேவிங் பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இதுல வந்து கிளைம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபைனலி நம்ம சேவிங் அமௌண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது என்னன்னா, நம்ம வீட்டு கணக்குகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு செலவுகள். செலவுகள் மிச்சம் ஆன சேவிங் வந்து இப்போ நாம வந்து பார்க்க போறோம். இப்ப நமக்கு எல்லா கணக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வர சேவிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கு போடலாம். சேவிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் இப்ப இங்க எழுதியிருக்கேன். இங்க நான் வந்து அடுத்து வீட்டு கணக்கு அண்ட் சேவிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதுல நாம முதல்ல பார்த்தீங்கன்னா, சேலரி அமௌண்ட் வந்து நான் 20,000 எழுதியிருக்கேன். இதுல வந்து வீட்டு வாடகை வந்து ரூ. 5,000 போயிடுச்சு. அதுக்கப்புறமா இஎம்ஐ இல்லன்னா லோனு, கடன் அதுக்கு ரூ. 2,000 போயிடுச்சு. அதுக்கப்புறமா கரண்ட் பில்லுக்கு ரூ. 500 வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா மளிகை சாமானு, சாப்பாடு செலவுகளுக்கு வந்து ரூ. 6,000 போயிடுச்சு. பெட்ரோலுக்கு வந்து நான் ரூ. 1,000 போட்டிருக்கேன். அதுவுமே ரூ. 1,000 போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா செலவுகளுக்குமே ரூ. 1,000 போயிடுச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குமே ரூ. 1,000 போயிடுச்சு. இப்ப டோட்டலா வீட்டு செலவுகள் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ரூ. 20,000ல ரூ. 16,500 வந்து செலவாயிருக்கு. இப்ப ரூ. 20,000ல ரூ. 16,500 போச்சு அப்படின்னா, நமக்கு ரூ. 3,500 வந்து சேவிங் ஆயிருக்கு. இந்த மாசம் வந்து நமக்கு ரூ. 3,500 வந்து நமக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ, நாம வந்து இதே மாதிரி மாசம் மாசம் வந்து நம்ம பண்ணோம்னா, கம்பல்சரி நாம ரூ. 3,500 அப்படின்னு சொல்லி மிச்சம் பண்ணலாம். இந்த மிச்சம் பண்ண காச வந்து நாம எதுலாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சொன்னது கரெக்ட்டா நீங்க பண்ணீங்கன்னா, உங்களாலுமே சேவிங் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பட்ஜெட் பிளான் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்களுமே உங்களோட சேவிங் டிப்ஸ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னுமே இந்த மாரி சேவிங் வீடியோஸ் உங்களுக்கு நெறைய வேணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல பாருங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.